நார்மல் நீடில் ஆரி ஒர்க் போடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நார்மல் நீடில் அப்படின்னு நினச்சி ஹெம்மிங் பண்ணுற ஊசியை வாங்கி வச்சுட்டு அதில் பீட்ஸ் அதுக்கப்புறமா சரதோசி நுழையவே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நார்மல் நீடில் அப்படின்னா ஆரி ஒர்க் வந்து அதில் பண்ண முடியாது. நார்மல் நீடில் மாதிரியே இருக்கும், ஆனால் அதோட சைஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். 10ஆம் நம்பர் அப்படி இல்லைன்னா 12ஆம் நம்பர் அப்படின்ட்டு சொல்லி நம்ம கடைகளில் கேட்டோம் அப்படின்னா நமக்கு அது தருவாங்க. அந்த ஊசியில் தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ண முடியும். அது பார்க்குறதுக்கு நார்மல் நம்ம ஹெம்மிங் பண்ணுற ஊசி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அது ரொம்பவே தின்னாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வலுவு கொடுத்து வளைச்சோம் அப்படின்னா டக்குன்னு அந்த ஊசி உடஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்பவே தின்னாக இருக்கும். இந்த மாதிரி ஊசியில் தான் நமக்கு சரதோசி அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே நுழையும். இந்த மாதிரி ஊசியில் தான் நம்ம ஆரி ஒர்க்கும் பண்ண முடியும். நார்மல் நீடில் ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சதுமே ஹெம்மிங் பண்ணுற ஊசியை தான் வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் வந்து பீட்ஸ் உள்ளே நுழைய மாட்டுக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி 10ஆம் நம்பர் அப்படி இல்லைன்னா 12ஆம் நம்பர் ஊசி தான் வாங்கி ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. இனிமேல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க.